நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணே ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? இல்லையா? 200 ரூபாய்க்கு இல்லையா? சரி ஒரு 300 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு சில்லற இல்ல, அப்புறம் எப்படிப்பா 300 ரூபாய்க்கு சில்லற இருக்கும்? அப்படியா? சரி இந்த 300 ரூபாய்க்கு சில்லற மாத்தி ஜாலியா செலவு பண்ணுங்க. இந்தாங்க குடிங்க குடிங்கண்ணே. அண்ணனுக்கு தம்பி கொடுக்கும் அன்பளிப்பு. தம்பி, உங்களை பார்த்தா சாட்சாத் சிபிஐ ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. அப்படியே உள்ள போய் எல்லாத்தையும் ரெய்டு பண்ணி அள்ளிட்டு போயிடுங்க. அடடடா, அண்ணன் தம்பிக்கு செய்யும் உதவி, உதவிக்கு உதவி. வரட்டுமா? காவேரி, உன்னை பத்தி இந்த வீட்டுல வைக்க போற பாம்ல உன் கல்யாணமே செதற போகுது. பிரபாவதியோட தற்கொலைப்படையின் தளபதி வேல்மணி வந்திருக்கேன். என்னடா இது, வீட்டு வாசப்படிக்க கிரானைட் கல்லு போட்டிருக்கான். லஞ்சம் வாங்கியிருப்பான். இந்த வீட்டு வாட்ச்மேனே லஞ்சம் வாங்கும் போது ஹவுஸ் ஓனர் வாங்க மாட்டானா? நல்லதுதான். திடீர்னு பாப்பா நம்மளை விரட்டிடுச்சா இந்த வீட்டுல வந்து சேர்ந்துக்கலாம். வேலு, வேலு, டேய், ஏன் இப்படி பயந்து ஓடுற? யாரு நீங்க? எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்? எனக்கு மாலை கண்ணு 3 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. அப்படியா? இப்ப தெரியுதா? குரலை வச்சு கண்டுபிடிச்சேன். என்னது, என்ன சமாச்சாரம்? என்ன பிரபா வர சொன்னால? என் ஒய்ஃப் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அப்படியா? இங்கேயும் அதே மாதிரி கேஸ் தான். இவன் என் ஒய்ஃபோட கைத்தடி டிரைவர். கைத்தடி டிரைவரா? அன்னைக்கு நான் பார்த்த போது உங்க ஒய்ஃபே இவர்தான் தூக்கி வளர்த்ததா சொன்னாரு. அப்படி சொன்னானா? இவன் எப்பவுமே இப்படித்தான். இப்ப நீங்க இங்க இல்லன்னு வச்சுங்க, உங்களை கூட தூக்கி வளர்த்ததா சொல்லுவான். நம்ம மேயர் இல்ல, அவரை கூட தூக்கி வளர்த்ததா சொல்லுவான். மாப்பிள்ள ரொம்ப டூ மச் வலிக்குது மாப்பிள்ள. ஒண்ணுமே புரியல. அன்னை கூட நான் உங்களோட ஒண்ணு சொன்னேன் தெரியுங்களா? நான் என் தங்கச்சி அதுக்கு போயிட்டு வர்றப்போ இவர் என்ன பார்த்தாரு. காவேரியை பத்தி கூட ஏதோ சொல்லணும்னு வந்தாரு. வீட்டு அட்ரஸ் குடுன்னு கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாரு சார் இவரு. தொல்லை பண்ணாரு? தொல்லை பண்ண? ஏன் தொல்லை பண்ண? அட்ரஸ் கேட்டா நான் கொடுத்துருப்பேன். எங்கிட்ட ஏன் கேட்கல? சொல்லு. இல்ல மாப்பிள்ள, கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும். அதுக்காக கவர்னர் அட்ரஸ் கேட்ட இந்த அம்மா மாத்தி சொல்லுது. இல்லையே, இவங்க மாத்தி சொல்ல மாட்டாங்க. நீ தானே மாத்தி சொல்ற. சரி, அப்போ நாங்க வரோம். மாப்பிள்ள வந்தா கேட்டதா சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு எந்த கலர்ல எந்த சூட் மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க. பில்லு மட்டும் எங்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எங்கிட்டே கொடுத்துருங்க. சரி. அப்புறம் அம்மா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நம்ம மீனுக்குட்டி இல்ல, யாருது? அதாங்க காவேரி. ஓ, அவளுக்கு லைட் ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நீங்க சாரி செலக்ட் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கீங்க. மாப்பிள்ள, காவேரிக்கு லைட் ப்ளூ பிடிக்காது, கிளி பச்சை தான் பிடிக்கும். அப்படியே வேலு? இல்ல மாப்பிள்ள, காவேரிக்கு லைட் ப்ளூ தான் பிடிக்கும். ஏங்க ரொம்ப அடிக்கிறீங்க? பாவம் எனக்கு வலிக்குது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அத அடிச்சு இவருக்கு சொல்றேன். அப்ப இன்னும் 4 போடுங்க. சரி போடுறேன். போலாமா? மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருக்கு, உள்ள பைஸ் வாட்டர் குடிச்சிட்டுமா? இல்ல, வெளிய கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம். வரேங்க. சூடா. இல்ல மாப்பிள்ள, என்ன சொல்லலாம்? ஐயோ, லேட்டஸ்ட் பட சீரி வந்திருக்கா சார்? இருக்கு, போய் கேட்டு வாங்கிக்கோ. தம்பி சார், ஒரு டீ கொண்டா. சரி சார். நீங்க 2 பேரும் போங்க. ஆனந்த், வாங்கிட்டோம்பா. பாத்துப்பா, சீக்கிரம் கொடுத்துட்டு. சரி. எங்க புதுப்பட சிடி இருக்கா? பாத்துமா, எதிரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, உள்ள போய் கேளுங்க.
சிடி வாங்கலையா? என் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி. உள்ள புதுப்பட கேசட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் சார். அப்படியா? டிரைவர் வண்டி எடு. திருட்டு விசிடி விற்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை அட்வைஸ் பண்றது? சார் எல்லாமே புதுப்பட செடி சார். இன்னும் நிறைய செடி கடைக்குள்ள வச்சிருக்காங்க. போய் பாரு. யோ இந்தால போய் சீப்ல ஏத்தியா? இந்த ஓட்டா சார் ஓட்டானா? வாமா சார் மேடம், உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். என்ன யோகி? நந்தா காமெண்ட்ஸ் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு மேடம். பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்களா? இல்ல மேடம். நம்ம கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ஸ் ரொம்ப டிமாண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். விஷயம் பேசுங்க. இல்ல மேடம், என்ன விஷயம்? நான் ஜானகி வந்திருக்கேன் சொல்லுமா. அம்மா நீங்க என்னம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுதா நானே வந்திருப்பேன்ல. சரி சரி நீங்க வாங்க. ஆர்டர்ஸ் இன்னைக்கே அனுப்பிச்சிடுங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி Okay, இன்ஃபார்ம் madam. பண்ணுங்க. வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. சரி என்ன விஷயம் சொல்லுங்க. சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பொய் சொல்லாதீங்க. உங்க வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா உங்க முகம் அப்படி சொல்லலையே. என்ன? நீங்க தானே சொன்னீங்கம்மா நான் உங்க மூத்த பொண்ணு மாதிரின்னு. அப்புறம் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா? சாரதா கொஞ்சம் வெளியே போலாமா? சரி போலாம். சாரதா மனம் விட்டு பேசணும்னு சொல்லிட்டேனே தவிர எதை பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியலம்மா. என் மேல நம்பிக்கையும் எதையும் தாங்கிக்க முடியுங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் எல்லாமே என்னால தாங்கிக்க முடிஞ்சது. இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. தப்பட்டையில் அடிக்கிற சத்தம் கொஞ்சம் தூரம் தான் கேட்கும். ஆனா இடியோட சத்தம் பல மைல்களை தாண்டி எல்லாத்துக்கும் கேட்கும். அது மாதிரிதான் என் மனசு அழற சத்தம் யார்கிட்ட சொன்னா ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கும் போது உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொல்றேன். பல பசுக்களுக்கு மத்தியில கண்ணுக்குட்டி வந்தா தன் தாயை தேடி ஈஸியா போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம் இப்ப என்ன வந்து சேர்ந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சாரதா நான் யாருக்காக உயிர் வாழ்ந்தேன்? இந்த தாலி பொட்டு இதெல்லாம் எனக்கு இப்ப தேவையான்னு தோணுது. சின்ன வயசுல எங்க 2 பேருக்கும் இசையில தான் காதல் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த இசையே இப்ப எனக்கு அபசுரமா கேக்குது. வாழ்க்கை சூழ்நிலையில அவர் வேறொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. நானும் அவரை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் மேல இருக்கிற அன்புனால நானே எனக்கு தாலியை கட்டிக்கிட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவர் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் பசங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். யாருக்காக இவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணணும்? அவரே இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நான் அவர்கிட்ட காசு பண்ணலாம் எதிர்பார்க்கல, அன்புதான் எதிர்பார்த்தேன். அவர் மனைவிதான் என்ன புரிஞ்சுக்கல, இவரும் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது சின்ன
சின்ன வயசுல ஏற்பட வேண்டிய வெறுமை இப்போ எனக்கு ஏற்படுது. இந்த வாழ்க்கை வாழறதே தப்பு. 4 பேர் என்ன பார்த்து கேட்ட கேள்வியே இப்ப எனக்கு நானே கேட்டுக்கிறேன். இந்த தாலி எதுக்கு? இந்த பொட்டு உனக்கு தேவையா? இல்ல சாரதா, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கல. பேசாம கடல்ல விழுந்து செத்துடலான்னு தோணுது. நான் செத்துருவேன். ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் பல பேர்கிட்ட வாழல, ஒருத்தர்கிட்ட தான் வாழ்ந்தேன். அவருக்கு தான் என் 2 குழந்தைங்களை பெத்தேன்னு இந்த ஊருக்கு தெரியணும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு அப்பா யாருன்னு நீ தான் அடையாளம் காட்டணும். அதனாலதான் அவரை பத்தி உன்கிட்ட சொன்னேன். அவர் யார் தெரியுமா? ஜானகி, இதுவரைக்கும் உங்க சொந்த வாழ்க்கைய பத்தி சொன்னீங்க, நான் கேட்டேன். ஆனா இப்ப எனக்கு முகம் தெரியாத ஒருத்தரை பத்தி சொல்ல போறீங்க. அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, நான் சொல்றத கேளு. நான் செத்து போயிடுறேன். ஜானகி, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு பிடிக்கல. ஜானகி, நான் சொல்றது கேளுங்க. எல்லா பிரச்சனைக்கும் கடல்ல விழுந்துதான் சாகணும்னா அப்ப இந்த கடல்ல ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. எல்லாம் குடமா தான் இருக்கும். இல்ல, நான் சொல்றது நீ கேட்கணும். ஜானகி, நான் சொல்றது கேளுங்க. இல்ல, நீங்க வாங்க என் கூட. நான் சொல்றது கேளுங்க, நீங்க வாங்க. இல்ல, நான் செத்து போறேன். ஜானகி, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கல. வாங்க, நான் சொல்றது கேளுமா. என்ன? வாங்க. யோ ஆனந்த், வாயா வெளியா. யோ, பணம் வாங்கும் போது மட்டும் ஈன்னு இழிச்சு வாங்குங்க. ஆனா திருப்பி கேட்கறப்ப எங்களை இழிச்சு வாங்கினாக்கிறீங்க. யோ, வாயா வெளியா. மங்களம்மா, வாமா வெளியா. யோ, எதுக்கே கத்துற? என்னது கத்தர்னா? இது என்ன தெரியுமா? உன் புள்ள கொடுத்த செக்கு என்கிட்ட வாங்கின கடனுக்கு 3வது முறையா பேங்க்ல இருந்து பவுன்ஸ் ஆகுது. போலீஸ்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வையே, உன்னையும் உன் புள்ளையும் ஒவ்வொருத்தரா கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஏங்க கத்துறீங்க? இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் ஹீரோயின் ஆயிடுவேன். அப்புறம் உங்க கடன்லாம் செட்டில் பண்ணிடுறோம். ஆமா, இதே தான் நீ 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. அம்மா, பணத்தை கொடு, இல்ல நகையாவது கட்டி கொடு. நகைலாம் இல்ல, உனக்கு பணம் தானே வேணும். சாயங்காலமா தரேன். ஆமா, நான் வந்த உடனே பணம் தானா வந்து நிக்க போது, நீ உடனே எடுத்து தரப்போற. தோ உன் வீட்டுக்கு பின்னால இருக்குது பழம் காய்க்கிற மரம். அதுல வந்து 8:45 பூ பூக்க போகுது. 9 மணிக்கு அப்படியே பணமா காய்ச்சி தொங்க போகுது. நான் வந்த உடனே அறுத்து எடுத்து தரப்போறேன். மா, பணத்தை கொடுமா. இந்த கதையெல்லாம் வேணாம். இப்ப என்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லையா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. ஷூரிட்டி போட்டானே அந்த ஹவுஸ் ஓனர், அந்த ஆளை பிடிச்சி மிரட்டினா தெரியும். அந்த ஆளை கூட்டுவாமா, நான் பேசிக்கிறேன். அவர் ஒன்றும் இங்க இல்ல, அவர் திருநள்ளாறு போயிருக்காரு. போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்கான். நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. சரிப்பா, நாம இவ்வளவு நாள கொடுக்கல் வாங்கல நடந்துட்டு இருக்கோம்ல, இப்ப எதுக்கு கோச்சிக்கிற? உனக்கு பணம் தானே வேணும். ஆமா, நீ உள்ள வா, நான் ஏற்பாடு பண்றேன். என் மருமக வச்சிருக்கா, அவட்ட வாங்கி தரேன். வா வாப்பா, வாங்க. பணத்தையும் கொடுத்துட்டு உங்க பின்னால அலைய வேண்டியதா இருக்கு. வாப்பா, வா, உள்ள வா, வா, வந்து உட்காரு. ஏன் கோச்சிக்கிற? ஏய், பேசிக்கிட்டே இரு, வர. என்னம்மா சண்டை? கடன் பிரச்சனைடா, கடன் பிரச்சனை. கடன்கார வந்துட்டான், அவனை எப்படி சமாளிக்கிறதுனே புரியல. இப்ப என்ன பண்ண போற? ஆமா, உன் அருமை பொண்டாட்டி எங்க இருக்கா? சாரதா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா, அது கிளம்பிட்டு இருக்கா. பிரவீனா, இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? விச்சி வர பாரு. ஆனந்த், விஜய் நிச்சயதார்த்துக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போ வருவா. அவ போக வேண்டான்னு நீ கலாட்டா பண்ணு. மீதிய நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம். அம்மா, அம்மா, விஜய் கீழே வந்துட்டு இருக்கா. சரி, நீ போ. சார், 2001ல நான் பெரிய ஹீரோயின் ஆயிடுவேன். நீங்க ஒரு படம் எடுக்கலாமே. நான் போயிட்டு வரேன். ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். எங்க போற? இனி காவேரிக்கு நிச்சயதார்த்தம், அங்கதான். ஏய், என்னவோ வானிலை அறிக்கை மாதிரி இன்று மழை பெய்யும், நாளை வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, ஜாமீன்ல வந்திருக்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டியா? அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன ஜெயில வந்து பாத்தியா? இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்.
புருஷன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், தொட்டுக்க ஊறுகாய் கொண்டு வந்து வச்சியா? எங்கேயும் போக வேண்டாம், உள்ள போ. நான் போவேன். ஏய், என்னடி? யாரி சாரதாக்கா? யார் சாரதாக்கா? சாரதாக்கா யாரு? எப்படிப்பட்டவ? எங்க இருந்து வந்தவன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அவ புருஷனுக்கே தெரியாது அவ யாருன்னு. இது பார், எங்களை மாதிரி நல்ல குடும்பத்துல இருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு அந்த யோகி பின்னாடி சுத்திட்டு இருக்காள, அந்த மாதிரி குடும்பத்துக்கு போய் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடாது. உள்ள போ, உள்ள போ. டேய் ஆனந்த், வந்து உட்கார்றா, உட்காருடா. விஜி, இங்க வாமா. இத பாருமா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா அது உனக்கும் தானே. என் காலத்துக்கு அப்புறம் இந்த வீட்டு குடும்ப தலைவி நீ தானே. இப்போ ஆனந்த் எதுக்கு உன்கிட்ட கோச்சுக்கிறான்? அவன் இந்த கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சுமா. அதெல்லாம் அவன் தானே சமாளிச்சாகணும். நீ தானே அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால நீ நிச்சயதார்த்தத்துக்கு போ, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய். முடிஞ்சா சாரதாக்காவை கொஞ்சம் காக்கா அப்படி வரும்போது 20,000 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்துருமா. என்னம்மா யோசிக்கிற? காவேரி கவர்மெண்ட்ஸ்ல உங்க அம்மா ஒன் ஆஃப் தி பார்ட்னர் தானே. அந்த உரிமையில பணத்தை கேட்டு வாங்கிட்டு வா. போமா, போ. அங்க எங்க போற? சும்மா இருமா, அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. சாரதா யாரு, எங்க இருந்து வந்திருக்கான்றது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நடந்ததே முதல் கல்யாணமோ 2வது கல்யாணமோன்றது கூட தெரியாது. அத்த, நம்மள மாதிரி மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஈன்னு இழிச்சிட்டு ஆம்பளை பின்னால சுத்துற பொம்பளைங்க வீட்டுக்கெல்லாம் போனா நம்ம குடும்ப மான மரியாதையெல்லாம் என்ன ஆகும்? அதனால நான் போக மாட்டேன். என்னடி ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு இப்ப வாய் கிழிய பேசுற? இத பார், மரியாதையா நிச்சயதார்த்தத்துக்கு போற, பணத்தோட திரும்பி வர. போ. அத்த, நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த வீட்டு மானம் மரியாதையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தானே. என் புருஷனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் எதுக்கு செய்யணும்? அப்புறம் என்னை பத்தினி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால நான் போக மாட்டேன். என்ன என்னமோ மருமாவை கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னா அந்த அம்மா போட்டு மேலே போயிட்டு இருக்க. என்னம்மா என் பணத்துக்கு வழி என்ன? ஹலோ, தண்ணி அடிச்சு தம் அடிச்சு போஸ் கொடுத்தா என்ன சார் பிரயோஜனம்? என் பணத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார். அம்மா, இதெல்லாம் ஒத்து வராதுமா. இந்த ஹவுஸ் ஓனரு மருமக இந்த கதையே வேணாம். எனக்கு இப்போ பணம் வேணும். முடியுமா முடியாதா? இல்லாட்டினா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா நான் முதல்ல சொன்ன மாதிரி நகை கைட்டு கொடுமா. கைட்டு கொடுமா, கைட்டு கொடுக்க சொல்லுப்பா. கைட்டு கொடுமா, கழட்டுமா, சீக்கிரம் சீக்கிரம். கழுத்துல செயின் இருக்கு பாரு. சீக்கிரம் சீக்கிரம் கழட்டுமா. ஏ ஆனந்த், கழட்டுமா. ஆனந்தன் ஆனந்த், நகை கழட்டு. பணத்துக்கு வழி இல்லைன்னா நகை தான். சீக்கிரமா. மோதிரம் மோதிரம் தான் கழட்டுமா. அது சீக்கிரமா. பணத்துக்கு வழி இல்லைன்னா அதுதான், வேற எதுவும் இல்லையா? சார் சார் நில்லுங்க சார். என்ன எப்ப ஹீரோயினை வச்சு படம் எடுக்க போறீங்க? என்னடி ஈன்னு இழிக்கிற? போடி உள்ள.
மூஞ்சிய பாரு. அம்மா என்னம்மா புயல் திசை மாதிரி நம்ம பக்கம் வீசுது? ஆனந்த் என்ன இது? எல்லாம் என் தலை எழுத்துடி. கீதா எவ்வளவு நேரம் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்ப? நீ போக போறது காவேரியோட நிச்சயதார்த்தத்துக்கு, உனக்கு இல்ல. எனக்கு நல்லா தெரியுமா, இன்னைக்கு காவேரிக்கு தான் நிச்சயதார்த்தம், எனக்கு இல்ல. இவ்ளோ லேட்டா கிளம்புனீனா நீ காவேரியோட நிச்சயதார்த்தத்துக்கு போய் சேர மாட்ட, கல்யாணத்துக்கு தான் போய் சேருவ. ரொம்ப நல்லதா போச்சுமா, உனக்கு ஒரு வேலை மிச்சம். என்னடி எனக்கு எப்படி வேலை மிச்சமாகும்? ஆமாம்மா, காவேரியோட கல்யாணத்துக்கு நிறைய மாப்பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. அங்க என்ன பார்த்தோன்னே யாருடா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கேளேன்னு நம்ம பையனுக்கு இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நீயும் வரதட்சணை இல்லாம என்ன ஈஸியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ உனக்கு ஒரு வேலை மிச்சம் தானே. கல்யாண ஆசை வந்துடுச்சா? ஏ எனக்கு வரக்கூடாதா? என்னை விட சின்ன பொண்ணு காவேரி, அவளுக்கே கல்யாணம் ஆக போகுது. எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்க போற? ரொம்ப ஃபீல் பண்ணிக்காத, நான் சும்மா விளையாடி தான் சொன்னேன். உன்ன மாதிரியே ஏமாந்த ஒரு மாமியார் கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கவலைப்படாதம்மா, கண்டிப்பா சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்கும். உன்ன மாதிரியே உனக்கு ஒரு வாயாடி மாமியார் கிடைக்க போறாங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன். சாரதா கிட்ட சொல்லு. சரிம்மா. அக்கா எனக்கு பொட்டு வச்சு விடுக்கா. இரு. ஏய் என்னடி இது? நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆச்சு, இன்னும் நீ ரெடி ஆகலையா? சும்மா இரு. இத பாரு, ரொம்ப ஒன்றும் அழட்டிக்காத. என்னை விட வயசுல சின்னவன் நீ, உனக்கே கல்யாணம் ஆக போகுது. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலைங்கிற வருத்தத்துல எழைச்சு போயிட்டேன். என்ன கீதா? இத பாருங்கக்கா, காவேரி சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. சரி, நீ போய் எல்லாரும் காஃபி கொடு. ஐய், அம்மா ஏன் வரல? அதான் நான் வந்துட்டேனே. ஆயாடி. என்னம்மா பசங்களா, எல்லாரும் போய் விளையாடுங்க, ஓடுங்க. ஏய் காவேரி, என்ன? போய் தொலைஞ்ச அந்த கிருஷ்ணா. போ 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 விளையாடு போ. ஹலோ, கிருஷ்ணா வந்தானாப்பா? இல்ல, நிச்சயதார்த்தம்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்தவன் திடீர்னு காணாம போயிட்டான். ஒருவேளை அங்க வந்தான்னு கேட்டேன். வரலையா? சரி சரி சரி. அண்ணா காஃபி இருந்தாங்கண்ணா. ரொம்ப முக்கிய காஃபி. போடா, எடுத்து போடா போடா. குட் மார்னிங் சார். வாப்பா. ஏப்பா கிருஷ்ணா பாத்தியா நீ? இப்பதான் வரேன் சார். என்னாச்சு? இல்ல, காலையில இருந்து இங்கதான் இருந்தான். எங்க போன தெரியலையே. எங்கேயும் போயிருக்க மாட்டார் சார், வந்துருவாரு. டென்ஷன் ஆகாது. ஒண்ணு தெரியாதுப்பா. எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு இந்த வீட்டு ஒரு சாதி நடக்குது. உனக்கு ஒண்ணு தெரியாது. போ உள்ள பண்ணி. குட் மார்னிங் மேடம். ஹலோ, எங்கடா போய் தோஞ்சு கிருஷ்ணா? ஓ சாரி, நீங்களா? நான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா நினைச்சிட்டேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். ஓகேங்க சார், கொஞ்சம் நானே கூப்பிடுறேன். சரியா? ஓகே. அந்த பக்கம் வரீங்களா? நான் இப்ப குடிக்கிறேன். உன் பக்கத்துக்கு ஏதாவது சொல்ல. பிளட் பிரஷரா? டேப்லெட் சாப்பிட்டீங்களா? இந்தாங்க, சாப்பிடுங்க. என்னங்க, கிருஷ்ணா எங்கேயும் போக மாட்டார், வந்துடுவேன்.
இந்தாங்க. வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த ஆட்டம் எனக்கு பொருத்தமா இருக்குல்ல? உக்காருங்க. பிரபா எங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். பிரபா எங்க? என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பிரபா கூப்பிடுறா. ஓ, பிரச்சனையோடய மோதுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க தலைவிதி, நான் என்ன செய்ய முடியும்? பாப்பா, நம்ம மாப்பிள்ள வந்திருக்காரு, வா. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் பாப்பா அப்படி கேக்குற? கஷ்டப்பட்டு மாப்பிள்ள வெயில்ல வந்திருக்காரு, இப்படி கேக்குறிய? இருந்தாலும் மாப்பிள்ள வந்திருக்க கூடாதுதான். அவர் வந்த நேரம் பாரு, ஒரு கஸ்டமரையும் காணோம். அவர் ராசி அப்படி. ஆமா, ஏன் வந்தீங்க? பாப்பா கேட்க சொல்லிச்சு. பிரபா, இன்னைக்கு காவேரிக்கு நிச்சயதார்த்தம். ஞாபகம் இருக்கா? யாருக்கு? ஊரை விட்டு ஓடி போனாலே அவளுக்கா? அப்படிலாம் பேசாத பிரபா, பேசாத. அவ குழந்தைனா தவழணும், இப்படி ஓடி போக கூடாது. 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாப்பா. வேலு, என்ன விரோதியாவே நினைக்கிற வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது. அவங்க அப்படி நினைக்கவே இல்லையே. நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நீ எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க நமக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. பிரபா, நீ வரலன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால கூட போக முடியாது. தாராளமா நீங்க தனியா போங்க, எங்க பாப்பா ஒண்ணும் வேலு, இனிமே நீ பேசினா நல்லா இருக்காது, வாய மூடு. பிரபா, நாம ஒரே வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த 5 லட்சம் பணம். நாம ஒரே வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ வரலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். காவேரி நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நானும் ராமும் நினைச்சிட்டு இருக்கோம். ப்ளீஸ், தயவு செய்து வா. நான் வரல. பிரபா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ப்ளீஸ் பிரபா. பாப்பா, நீ போயிட்டு வா. என்ன போ சொல்றதுக்கு? நீ யாரு? முதல்ல வெளியே போ. பாப்பா, ராமுவையும் சாரதாவையும் அழிக்கிறதா ஒரு லட்சியம்னா அதே லட்சியம்தான் எனக்கும் இருக்கு. அந்த சின்ன பொண்ணு காவேரி நம்ம பேசினபடிலாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு சித்தி பேச்ச கேட்டு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்குச்சு. விடக்கூடாது பாப்பா, அந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியா நிறுத்தணும். நீ போய் நிறுத்து. நான் ஒண்டியா போய் கலகம் பண்ணி நிறுத்திடுவேன். ஆனா எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உன் மேல பழி வந்துடும். அதனால நம்ம 2 பேருமே போய் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம். அப்புறம் ராமுவும் சாரதாவும் வேதனைப்படுவாங்க. வேதனைப்படுவாங்கன்னு சொல்லும் போதே உன் முகத்துல இவ்வளவு தெளிவு இருக்க. அந்த வேதனையை கண்ணார நேரா போய் பார்த்தா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. அதான் சொல்றேன், வா பாப்பா போயிடலாம். என்ன பாப்பா யோசிக்கிறேன்னு அடிச்சிட்டேனா? நான் உன் வீட்டு நாய். என்னை அடிச்சு விரட்டினா கூட நான் உன் காலையே சுத்திக்கிட்டு இருப்பேன். காரியம் பெருசா வீரியம் பெருசா? நீ வாக்களித போலாம், வா. மாமூலுக்கு வந்துருவாங்கல்ல? கரெக்டா வந்துருவாங்க. இல்ல, அரை மணி நேரத்துல ராஜதான் வருது, அதான் கேட்டேன். வந்துருவாங்க, அதை பத்தி கவலையே பட வேண்டாம். வாங்க சாமி, வாங்க. கீதா, சாஸ்திரிகள் வந்திருக்காரு. அவர் காசு கொடுத்து என்ன விட செஞ்சு கொடு. சரி. ஐயா, எனக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டீங்கன்னா. கமிஷனா எவ்வளவு வருது? உங்க வீட்டுக்கு இது முதல் விசேஷம். நீங்க பார்த்து கொடுத்தீங்கன்னா சரிதாங்க. ஒரு 25 ரூபா வருமா? அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்க.
அதுக்கு முன்னாலேயே கொடுத்தா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருந்தேங்க. சரி விடியா, இப்ப என்ன நிச்சயத்தை முடிஞ்சுன்னா வாங்கிட்டு போ. ரொம்ப அண்ணே கிருஷ்ணன் வந்துட்டாரு. சரி உட்காருங்க, அதை வந்துட்டேன். சொல்லாம கொள்ளாம எங்கடா போன நீ? என் மீனுக்குட்டியோட நிச்சயதார்த்தம் நான் இல்லாம போயிடுவேனா? பிரபா என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க? வா காவேரி ரெடி பண்ணலாம் வா. உள்ள போமா. மாப்பிள்ள நாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சத்தியமா முடிவு பண்ணி பார்லர்லயே இருந்தோம். இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்குது, நமக்கே வம்புன்னு ஓரமா நின்னா இந்த நேரம் அங்க வந்து நீங்க வந்தாலும் ஆச்சுன்னு அடம் பிடிச்சுங்கிற கூட்டு வந்துட்டாரு. திடீர்னு இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க மேல பழிய போடுறாதீங்க, நாங்க நல்லவங்க. நீ போப்பா போப்பா. ஏன் மாப்பிள்ள ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சிகப்பா நாமம் போட்டிருக்கீங்களே, இத சுத்தி வெள்ளையா பெருசா நாமம் போடுவாங்களே, அதெல்லாம் நீங்க போட மாட்டீங்களா? ஓ, அது யானைக்கு போட்டது இல்ல, குழப்பம் தீர்ந்து போச்சு. வாங்கம்மா. சரி வா. என்னங்க ஒரு சின்ன கவலை போட்டுக்கிட்டு காவிரி கரை ஓரமா மூக்க ஒழிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். பேரு மீன்குட்டி, பாத்துக்கீங்களா? ஓ கிருஷ்ணா, அழகா இருக்கா? ஆனா மாமி மாதிரி இருக்கு. கிருஷ்ணா விளையாடாத கிருஷ்ணா, சித்தி கூப்பிடுறா. சித்தி தாலிங்க சித்தி. நல்லா இருக்கு. இதாங்க அங்கிள். என்ன சீனிவாசா, உனக்கு பால் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். வேண்டாமா? அண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். எங்க மாப்பிள்ளை? மாப்பிள்ளை இல்லாமையா? நமஸ்காரம். வாங்க 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 மாப்பிள்ளை வாங்க. எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை வீடு பெரிய இடம் தான். அவங்க அந்தஸ்துக்கு நம்மளும் குறைச்சல் இல்லைங்க. அதோ மாப்பிள்ளை வந்தாச்சுங்க. வாங்க 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 வாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. டெக்கரேஷனா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஹலோ சார். வாங்க. ஹலோ சார். உட்காருங்க ப்ளீஸ். காஃபி காஃபி கொண்டு வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வழக்கமா நடக்குது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எவ்வளவு கலக்கலாம் பார்த்தீங்களா? அதனால வீட்டுல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும். பிடிக்குமா? இங்க கொடுங்க. பாத்துங்க சம்பந்தி. வரேன். எனக்கு இப்ப வேணுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். மாப்பிள்ளை எடுத்துங்க. தேங்க்யூ சார். நான் டீ சாப்பிட மாட்டேன். ஓ மறந்துட்டேன். சம்பந்தி சார், யாரு மாப்பிள்ளைன்னு சந்தேகம் வந்துடும் போல் இருக்கு. இது என்னோட முறை. ரோஜாப்பூ மாலையாவே போட்டுக்கலாம். மாப்பிள்ளைனா தான் ரோஜாப்பூ மாலை போட்டீங்க போட்டிருக்கு. பேர் என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஊரு ஸ்ரீரங்கம். தோப்பனார் பேரு வீரராகவன். என் பேரு ராமச்சந்திரன். பொண்ணு பேரு காவேரி. நீங்க சொல்லுங்கண்ணா. ஊர் கும்பகோணம். அப்பா பேர் சாரங்காணி. என் பேர் பார்த்தசாரதி. பையன் பேர் வெங்கடேஷன். என்னங்கண்ணா. இது உங்க குழந்தையா சார்? இது என்னோட செகண்ட் டாட்டர். அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் சன். ராமுக்கு 2 சன் 2 டாட்டர்ஸ். உங்களுக்கு 2 குழந்தை. ஆமா. அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. தட்டமா சொல்லுங்க. இங்க தட்டை மாத்திக்கலாமா? தாமல் தட்டை மாத்திக்கோங்க. மந்திரம் சொல்லுங்க. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவன் தேவோ ப்ரஹஸ்பதே த்ருவந்த இந்திரஸ்சாக்னிஷ்ச ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் தேவீம் வாஜபத்ரயந்த தேவாஸ்தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தே
சானோ மந்திரேஷ மோர்ஜந்துஹானதேரு யாரோ தொழிலதிபர் சாரதாவா அவங்க பொண்ணுக்கு நீங்க நிச்சயதார்த்தமா அதான் ஸ்பெஷல் சாப்பாடு போட்டுருக்காங்க போங்க போங்க क्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते तेङ्घ्रिगं स्मरामि यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रेमतयोर्भूति ध्रुवानीतिर्मतिर्मम कृते सकलकल्याणभाजनं यत्र जायते अयं मुहूर्त सुमुहूर्तो अस्तु निश्चितार्थ मुहूर्त सुमुहूर्तमस्तु சொன்ன வர சொல்லுங்க லவரி பெரியவாளெல்லாம் சேவிச்சுக்கம்மா தீர்க்க சுமங்கலி பவ அண்ணாருமா வெரி குட் நிச்சயதார்த்தப்பட கட்டிட்டு வர சொல்லுங்க இந்தாம்மா கூட எடுத்துக்கோமா, வாங்கிக்கம்மா. நம்ம நினைக்கிறதுக்கு மாறா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது கலவு பண்ண சொல்றியா? பண்ற கொஞ்சம் இரு. என்னங்க அந்த தட்டுல எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்களா? கரெக்டா இருக்குடி. அது இல்லைங்க, அந்த தட்டுல சீரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க தான் பாக்கணும். ஐயோ நான் புரிஞ்சுதா? பாத்துட்டேன்டி. கரெக்டா இருக்குடி. விட்டுறேன் சும்மா ப்ளீஸ். நின்னுட்டு இருக்க கூடாதுங்க, அதெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். விட்டுருமா ப்ளீஸ் தாயே. பாப்பா, மாப்பிள்ளையோட அக்காவை பாரு. அவங்கள பார்த்தா என் கண்ணுக்கு சகுனியோட சொந்தக்காரி ஊனி மாதிரியே தெரியுது. அங்க பத்த வச்சா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நேரம் வந்துடுறேன். போதுமா? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. பாத்துட்டேன்டி. என்னமோ போங்க, என்னதான் பண்ண போறீங்களோ நீங்க ஒண்ணும் மேடம், மை நேம் வேல்மணி. திஸ் ஹவுஸ் ஆல் இன் ஆல் நான் தான். மை நேம் வேல்மணி. வாட் யூ நேம்? சுமங்கலி. சுமங்கலி நல்ல பேரு தான். யூ நேம் சுமங்கலி. வாட் மை ஹஸ்பண்ட் நேம்? நரசிம்மன். நரசிம்மன். மேடம், கூல் ட்ரிங்க் குடிக்கிறீங்களா? குடிச்சாச்சு. குடிச்சீங்களா? சாப்பாடு சாப்பிடுறீங்களா? அப்புறம் சாப்பிடலாமே. அப்படியா? இல்ல மொன சேர்ந்து போனா பேசிக்கிட்டே சாப்பிடலாமேன்னு கேட்டேன். இருக்கட்டும். மேடம், இந்த குழந்தை காவேரி. நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இவங்க மாப்பிள்ளையோட அக்கா இல்ல, அதனால கூல் ட்ரிங்க் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. சாப்பாடு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன், நீ போய் பாப்பாவை கவனி. இல்ல மாப்பிள்ள. மேடம், மை கம்மிங் பேக். குட் ஈவினிங். ஓகே. போ. தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் லூசா. ஒன் செகண்ட். நான் அப்பவே நினைச்சேன். பார்த்தாலே தெரியுது. மாப்பிள்ளைக்கு மாலை போடுங்க. सविता पश्चात सविता पुरस्ता सवितो तराता सविता धराता सविता नस्वत सर्वता सवितानो पुण्य वर्तलंग सवितानो रासतां दीर्घमायुः नवो नवो भवति जायमानो नाम केतुर्षसा मेच्चग्रे आगन् देवेभ्यो विददात्यायन् चन्द्रमा स्थिरति दीर्घमायुः. பொண்ணுக்கு மாலை எடுத்து போடுங்க. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷஸ்யதேந்திரே ஆயுஷ்யேந்திரய பிரதிஷ்டதே தான்யம் தனம் போசோ பாக்யலாபம் சத சம்பத்சரம் சதம் தீர்க்கமாயுः. ஆரத்தை எடுக்க சொல்லுங்க. வாமா. नमसोपसत्या मित्रं ध्येयं मित्रधेयन्नोऽस्तु
अनुराधान् हविषा वर्धयन्तः शचन्ति वेम शरदस्य वीराः आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्धिरस्तु मनोभीष्टफलसिद्धिरस्तु நமஸ்காரம் பண்ணிக்கோங்க शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते मनोभीष्टफलसिद्धिरस्तु ஐயா ஏயா மறைக்கிறீங்க? நல்லா ஊதுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஏன் சார் உங்க தம்பி இந்த இன்ஸ்பெக்டர் ஐயா வரலையா? வரல. ரொம்ப சந்தோஷம். ஏன் சார் நீங்க கூல் ட்ரிங்க் குடிக்கல? குடிச்சிட்டேனே. சந்தோஷமான விஷயம். அதை கேட்கத்தான் கொடுத்துட்டு வந்தீங்களா? இல்லைங்க சார், முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். நீங்க இன்னொரு கூல் ட்ரிங்க் குடிங்களே. ராமு சார் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். சார் நீங்க மருமகளா எடுக்க போறீங்களே காவேரி, அந்த குழந்தை காவேரி. ஒண்ணு இல்ல, சாரி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நம்ம காவேரிய பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லான்னு ஆரம்பிச்ச நீங்க வந்துட்டீங்க. அப்படியா சார்? உங்களை சம்மந்தியம்மா கூப்பிடுறாங்க. அப்படியா? இதோ போறாங்க. மாப்பிள்ள இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணின இன்னொரு காலையும் உடைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. ஏன் மாப்பிள்ள செவனேன்னு பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சு என்ன கூட்ட வந்து அவமானப்படுத்துறீங்களே, நல்லா இருக்கா? உன்னை தனியா விட்டா ஏதாவது பண்ணுவேன். துரோகிங்களை தனியா விடக்கூடாது. கண்ணு எதிரிலேயே வச்சுக்கணும். தெரிஞ்சுதா? மாப்பிள்ள எங்க கிட்ட கத்துக்கிட்ட விதைய எங்க கிட்டயே பயன்படுத்துறீங்களே, இது நியாயமா? ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உங்களை கிரிமினல் ஆக்கினதுதான். மாப்பிள்ள தெரியுது. சரி மாப்பிள்ள. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.